வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, உலகத்தமிழ் சொந்தங்களே. நாம் தமிழ் கட்சியில் ஒரு திருநங்கை ஒருத்தவங்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க வில்லிவாக்கம் தொகுதியில். அவங்க வந்து எல்ஜிபிடிக்யூடைய அறக்கட்டளையோடைய செயலாளர். அவங்கள நிறுத்தியிருக்காங்க. அதை பற்றி அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னும் சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம். பார்த்துருப்பீங்க அறிக்கைகள்லாம் இந்த மாதிரி எடுத்து போட்டது. ஆமாம், நீங்கள் போட்டிருக்கீங்க. எல்ஜிபிடிக்யூக்கு இந்த மாதிரி நிறுத்திருக்காங்க. நம்ம எதிர்க்கிறோம், தமிழ் தேசியம்ன்றது எதிர்ப்பு. அவர் சீமானனும் பேசியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி இப்போ வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அதுதான் நாளொரு எண்ணம் பொழுதொரு மேனின்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கொள்கைகள் மாறுது, கோட்பாடுகள் மாறுது, செயல்பாடுகள் மாறுது. நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ள முடியல என்ன நோக்கம், என்ன எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இதை நம்ம கடந்து போகவும் முடியாது. ஏன்னா ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்தை நோக்கி தமிழ் தேசியத்தை நகர்த்தி கொண்டு போவதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தீங்கனாலும் விளக்கம் கொடுக்கலினாலும் இதை நம்ம பேசித்தான் ஆகணும். சரிங்களா? நம்ம அதை தான் எடுத்து நம்ம முகநூல்ல இதில் ட்விட்டர் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தேன். என்ன விஷயம் நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ஒரு பெண்மணியை வந்து வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. அப்படி தான் நமக்கு தெரியும். இது செய்தியை பார்க்கும்பொழுது நமக்கு அப்படி தான் தெரியும். அந்த செய்தி வந்து சரி, யாரோ ஒரு பெண்மணி ஏதோ பிஸ்னஸ் செய்கிறவங்க போல் அவங்கள வந்து வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க போலன்னு பார்த்தா, ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒன்றும் தெரியல. அப்புறம் வந்துட்டு நமக்கு நண்பர்கள் வந்து அனுப்பி அது என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, அண்ணா வந்து இவங்க ஏதோ எல்ஜிபிடிக்யூ ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு சொல்லிட்டு போய் நம்ம உள்ளே போய் பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ தான் ஒன்றும் போட்டிருக்கோம். இவங்களோட போஸ்டர்லேயே, நாம் தமிழர் கட்சியுடைய போஸ்டர்லேயே, நான் ஒன்றும் இல்லை, நான் அந்த போஸ்டரே காட்டுறேன். இப்போ இந்த இரவி அறக்கட்டளை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் இரவி. அதுக்கு அடுத்தே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அறக்கட்டளையே எல்ஜிபிடிக்யூடைய ஒரு அறக்கட்டளை தான். அவங்களுடைய அல்டிமேட் எய்ம்ங்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூவை நார்மலைஸ் பண்ணுறதும், எல்ஜிபிடிக்யூன்னு சொல்கிறது அந்த ஓரின சேர்க்கை, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் புரிதலை ஏற்படுத்துறதுக்கும், அதை வந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஒட்டுமொத்த ட்ரஸ்ட்டுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இதில் என்னங்க நமக்கு பிரச்சனை? நீங்கள் அதை ஏற்கல, அவங்க அதை ஏற்கிறாங்க, அதை பரப்புறாங்க. நீங்கள் அதை ஏற்கல, நீங்களும் அதை எதிர்க்கிறீங்க, அதையும் நீங்கள் பரப்புறீங்க, எதிர்ப்பை பரப்புறீங்க. அவங்க ஏற்கிறாங்க, பரப்புறாங்க. இது கருத்து உரிமை தானே, கருத்து சுதந்திரம் தானே. இதில் நமக்கு என்னன்னா, இதுலேயும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல்பாடுகள் எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும். இந்த ட்ரஸ்ட்டுடைய செயல்பாடுகள். அதுக்கு நான் ஒரு காட்சியை காட்டுறேன். இந்த காட்சி இது அவங்களே இன்ஸ்டாவில் போட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குழந்தைகிட்ட போகிறாங்க. இப்போ குழந்தைகிட்ட போயிட்டு எல்ஜிபிடிக்யூ பற்றி விளக்கம் கொடுத்து புரிதலை ஏற்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குழந்தைங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்ககிட்ட என்கிட்ட பேசுறதுங்கிறது வேற. நமக்கு இது சரியா தப்பா, இது முறையா முறை இல்லையா, இது இயற்கையா இயற்கை இல்லையா, இது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. இயற்கையில நம்ம பார்க்குறோம். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் இனப்பெருக்கம் ஆகுது. ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் இனப்பெருக்கம், அதுதான் இன விருத்தி ஆகுது. இதன் அடிப்படையில் இயற்கை விரும்புவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்தல் தான். அது செய்யாமல் இந்த உலகம் நின்றுச்சு அப்படின்னா, இப்போ மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்? இயற்கை காணாமல் போயிடும். புரியுதுங்களா? அதே போல இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கமும் புலியும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடலைன்னா சிங்கம் புலிகள் இருக்காது. மான்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடலைன்னா மான்கள் இருக்காது. இயற்கை அழிஞ்சு போயிடும். அப்போ இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து இதுதான் இயற்கையுடைய விதியாக இருக்கிறது. அப்போ மக்களும் இனப்பெருக்கம் செய்யணும், எல்லாமே இனப்பெருக்கம் செய்யணும். இந்த முறை என்பது இனப்பெருக்கத்திற்கு எதிரானது. எல்ஜிபிடிக்யூங்கிறது வந்து இனப்பெருக்கத்திற்கு எதிரானது. அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆணும் சேர்ந்து பெற்றுக்க முடியாது, பெண்ணும் சேர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாது. குழந்தை பெற்றுக்கொள்ளுக்கு எதிரானது. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் தமிழர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவீங்க. ஆமாம். இந்திய தேசியவாதிகள்லாம் இந்தியர்கள் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அமெரிக்கர்கள்ட்ட போயிட்டு அமெரிக்க தேசியவாதிகள்லாம் அமெரிக்கர்கள் வந்து நம்ம எண்ணிக்கையில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அதிகமாக இப்போ குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இயல்பாகவே ஒரு பெரும்பான்மையாக ஒரு சமூகம் என்பது அடைந்து விட்டார்கள் என்றால், ஒரு பெரும்பான்மை என்பது அந்த சமூகத்திற்கு நம்பர்ஸ். இப்போ 10 பேர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த 10 பேர் 1000 பேராக இருந்தா பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சமாளிக்க முடியும். அந்த 1000 லட்சமா இருந்தா பிரச்சனையை அடுத்தே பண்ண வேண்டிய, நானே பண்ணலாமா? புரியுதா? புரியுது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இனம் பெருகுதோ, ஒரு சிந்தனை அதிகரிக்குதோ, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஸ்திரத்தன்மை பெறும். கரெக்டா? அப்ப எந்த கொள்கை கொண்டவனும், இப்ப கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்டவன் எல்லாரையும் கம்யூனிஸ்ட் ஆக்கணும்னு பார்ப்பான். ஒரு மார்க்சிஸ்ட கொள்கை கொண்டவன் மார்க்சிஸ்டா மாத்தணும்னு நினைப்பான். எண்ணிக்கை அதிகமாக பார்ப்பாங்க. தமிழ் தேசிய கொள்கை கொண்டவன் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் பரப்பணும்னு நினைப்பான். இப்ப எல்ஜிபிடிக்யூ கொள்கை கொண்டவன்
அதுதான் நினைப்பான். ஆனா இவங்களுக்கு தான் குழந்தை இயல்பா பிறக்காதே. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்கள மாத்துவாங்க. அப்ப இயல்பா குழந்தை இவங்களுக்கு பிறக்காது. ஆமா, இயல்பா இவங்க குழந்தை பிறக்காதுங்கிற போது இவங்களோட சமூகம் வளருமா? வளராது. வளராது. அப்ப எல்ஜிபிடிக்கு எப்படி வளரும்? எப்படி இந்த ஐடியாலஜி வளர்க்க முடியும்? எப்படி இந்த இதை உருவாக்க முடியும்? அப்ப நம்ம பெத்து போடுறோம்ல குழந்தைங்க, அவங்கள தான் அவங்க ரெக்யூட் பண்ண முடியும். ஆமா, இப்ப புரியுதா ஏன் குழந்தைகிட்ட போறாங்கன்னு? முதல்ல அவங்க குழந்தைகிட்ட போயிட்டு ஆணும் பெண்ணும் தான் சேரணுங்கிறதே நீங்களும் நானும் பேச மாட்டோம். பேசுவீங்களா? 18 வயசு மேல அவங்களே நீங்க குழந்தைகிட்ட போயிட்டு இல்ல அவங்களே தெரிஞ்சுக்குவாங்கிறது இல்ல. நம்ம வந்து குழந்தைகள்ல அரசியல் புரசல இயற்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிதல் ஏற்படுத்துவோம். ஆனா ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு எடுத்த உடனே ஆணும் பெண்ணும் சேருவதுதான் சேர்க்கைன்னு இல்லை, ஆணும் ஆணும் சேர்ந்துக்கலாம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்துக்கலாம், இவங்களும் சேர்ந்துக்கலாம், அவங்களும் சேர்ந்துக்கலாம், இப்படியும் சேர்ந்துக்கலாம், அப்படியும் சேர்ந்துக்கலாம், எப்படியும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்லாம் போய் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா குழந்தைகளுக்கு உலகமே குழப்பம்தான். அந்த குழப்பமான சூழல்ல குழந்தைகிட்ட இன்னும் குழப்பங்களை கொண்டு போய் விதைச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணும்? குழப்பத்துல எது வேணாலும் முடிவெடுக்கும். கியூரியாசிட்டின்னு ஒன்று இருக்கு. ஆமா, தப்பா முடிவெடுப்பாங்க. இப்ப ஒரு பொருள், அது வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு மலம், நாய் மலம். இந்த நாய் மலத்துக்கு ஆர்டிஃபிஷியல் கலரிங், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கலரிங்கை போட்டு, ஸ்ட்ராபெரி எசன்ஸை போட்டு அந்த நாற்றத்தை நீக்கி ஒரு கப்பில் கொண்டு வந்து வச்சுட்டோம். சும்மா குளிர் ஊட்டப்பட்டு வச்சிருங்க. எடுத்து வாயில் வைப்பானா வைக்க மாட்டானா? அவங்களுக்கு அந்த தெரியாது, அது அப்படிதான் இருக்கு. எடுத்து வாயில் வைப்பானா வைக்க மாட்டானா? வச்சதுக்கு அப்புறம் நீ நாய்ப்பியை தின்னுட்ட அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒமாட்டிக்கிட்டு வரும். தப்புன்னு அதை உணரும் போது கரும முடிச்சவங்களான்னு கோவம் வரும். கரெக்டா? ஆமாம். அப்ப ஒரு விஷயத்தோட தன்மை அது எத்தகையதுன்னு முழுமையாக தெரியாத பட்சத்தில் அதை கலராக வண்ணங்களுக்குள்ள பூசி கொண்டு வந்து காட்டும் விதத்தில் அது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மலமாகவே இருந்தாலும். புரியுதா? புரியுது. இது வரைக்கும் ஒன்றும் குழப்பம் இல்லையே. நான் ஆடியன்ஸுக்கும் சொல்றேன். ஏன்னா இவங்க குழம்பி கிடக்குறாங்க நிறைய பேர். அந்த குழப்பத்துல இருந்து அவங்களை தட்டி எழுப்பி தமிழ் தேசியத்தை விதைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சரியா? அதனால சொல்றேன். அப்ப கலராக குழந்தைகளுக்கு கலர்னா ரொம்ப பிடிக்கும். வண்ணமாக கொடியில் எடுத்துக்கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு ஆணும் ஆணும் இனம் சேர்ந்து கொள்ளலாம், உடல் உறவில் ஈடுபட்டு கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் உடல் உறவில் ஈடுபட்டு கொள்ளலாம், அவங்களுக்குள்ளேயும் காதல் வரும்னு குழந்தைகிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது குழந்தைங்களுடைய உளவியல் சிதையுமா சிதையாதா? கண்டிப்பா சிதையும். இதைத்தான் இந்த இயக்கம் பண்ணுது. அதுக்கான ஆதாரத்தையும் நான் காமிச்சிட்டேன். புரியுது. இப்ப இது உங்க குழந்தைகளுக்கு இந்த காணொலி பார்த்துட்டு இருப்பீங்க. இது உங்க குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்க பண்ணா நீங்க தான் அனுமதிப்பீங்களா? கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க, உங்க பொறுப்பாளர் குழந்தைகளுக்குலாம் இதை அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிக்கணும்னா ஏன்டா அனுமதிக்க மாட்டேன்? அனுமதி ஏன் அனுமதிக்க மாட்டேன்? நீ தான் போய் கொடி பிடிக்கிற, போய் அனுமதி. எல்லாம் என்ன பண்றீங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த அவேர்னஸ் கிளாஸ் இருக்குல்ல, அந்த அவேர்னஸ் கிளாஸுக்கு என்ன எதிர்க்கிறீங்கல்ல, எல்லாம் இதை கேள்வி கேட்டதுக்கு கடிக்கிறீங்களே, எல்லாரும் என்ன பண்றீங்க? அவங்களுடைய அந்த எல்ஜிபிடிக்கு அவேர்னஸ் கிளாஸுக்கு உன் குழந்தைகளை வரிசைப்படுத்து. இது தவறுன்னு சொன்னீங்கன்னா அவங்கள உன் கட்சியை வேட்பாளரை நிப்பாட்டினது தவறுன்னு நான் சொல்லுவேன். தவறு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உன் குழந்தைய கொண்டு போய் உட்காரு. நீ உட்கார்றதுக்கு உனக்கு முடியல அப்படின்னா இதை எதிர்த்து கேட்கறவனாச்சும் கேட்க விடாம வந்து பாரிக்கு வன்மம் வந்துருச்சு, இப்படி பேசினா வன்மம் வராம என்ன வரும் சொல்லு? தமிழ் சமூகத்தை நாசம் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது வன்மம் வருமா வராதா சொல்லுங்க? இதை பதிவு பண்றதுனால அதிமுக பணம் வாங்கிட்டாங்க. நான் ஏன் கேட்கிறேன், இதை சொல்றதுக்கு எதுக்கு அதிமுக பணம் வாங்கணும் சொல்லு? அதுக்கு சம்மந்தமே இல்லை சொல்லு. இது அப்ப சரியா? இது சரியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்க வந்து இந்த எல்ஜிபிடிக்கு ப்ரைடுக்கு போனாங்க. விமர்சிக்கலையா? விமர்சிச்சு. ஒரு கட்சியில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்றீங்களே, உங்க குழந்தைகளுக்கு வந்து இதை என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கேட்டமா கேட்கலையா? திமுக கட்சிக்காரர்களை பத்தி கேட்டமா கேட்கலையா? கண்டிப்பா. அவங்க போயிட்டு அங்க கொடியாட்டும் பொழுது அதை நாம் எதிர்த்தோம். அப்பவும் நாங்க காசு வாங்கணுமா? அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் எதிர்த்தோமா? இப்ப நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கொடியை தூக்கிட்டு போனாலும் எதிர்ப்போம். ஆமா, கண்டிப்பா எதிர்ப்போம். நாளைக்கு விஜய் இந்த கொடியை தூக்கிட்டு போனாலும் எதிர்ப்போம். ஏன்னா இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை நாங்க மட்டும் இல்லை, இது எதுக்காக நாங்க எதிர்க்கிறோம்? மக்களுக்காக எதிர்க்கிறோம், உங்களுக்காக எதிர்க்கிறோம், குழந்தைக்காக எதிர்க்கிறோம்டா. தமிழர்களுக்கு இது மண்டையில் ஏத்து. முதல்ல இந்த வேலையை நாம் தமிழர் செஞ்சாலும் எதிர்ப்போம், இதை எதிர்க்கிறோம். ஒரு முறையற்ற சரி ஒரு கட்சியில ஒருத்தவங்களை வேட்பாளராக கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சியில உழைச்சவர்களுக்கு தானே கொடுக்கணும். இவங்க உழைத்த உழைப்பு என்ன? காவாலயா பாட்டுக்கு ஆடுவதை தவிர்த்து இவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்த உழைப்பு என்ன? அவங்க காவால பாட்டுக்கு ஆடினது ஆடினா என்னன்ற மாதிரி தானே கேள்வி கேட்குறாங்க. அதுதாங்க ஆடினா என்ன,
ம். இப்ப திமுக மேடையில அசிங்கமா ஆடுறாங்க, ஆடினா என்ன, ஆடினா என்ன கேட்கலாங்க. இப்ப திமுகவே நாங்க மாறணும்னு ஆசைப்பட்டா மாறிக்கலாங்க. வர வர அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கீங்க. இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுக்கறது, சட்னி நல்லா ருசியா இருந்துச்சுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு பராசக்திக்கு போயிட்டு நான் தான் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்றது, நான் தான் சரி. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சொல்லலாம். யார் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் முறையான நீங்க உங்களுக்குள்ள உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என் மேல இருக்க வன்மத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு இவன் சொல்றது சரியா இல்லையான்னு யோசிச்சு பாரு. திமுக வந்து இப்ப எப்படி அது அவங்களுக்கு எதிர்த்தா நான் சொல்லி முடிச்சிடறேன். Okay, இதுக்கு சொல்லுங்க. ரொம்ப போனா இவங்களுக்கு இன்னும் புரியல. இவங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் 1ஆம் கிளாஸ் பாடமே புரியல. அதை நமக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு திருநங்கையை இவங்க வேட்பாளராக நிப்பாட்டுவது நமக்கு பிரச்சனை இல்ல. ம். ஒரு திருநங்கையை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிப்பாட்டுவது நமக்கு பிரச்சனை இல்ல. ஒரு திருநங்கையை நாம் தமிழர் நான் ஏன் ரிப்பீட்டட்ல போறேன்னு தெரியுதா? அப்பனாச்சும் இந்த மண்டையில உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஒரு திருநங்கையை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிப்பாட்டுவது நமக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லவா? இதே நாம் தமிழர் கட்சி போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் தேவி என்ற ஒரு திருநங்கை அம்மையார இங்க வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. நம்ம எதிர்த்தோமா? இல்ல. அது என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, அதை நீங்க ஏன் எதிர்க்கல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நாங்க ஏன் எதிர்க்கணும்? திருநங்கைகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவி என்ற திருநங்கை அவங்களும் ஒரு நற்பணி மன்றம் வச்சு நடத்தினாங்க. அவங்களோட நற்பணி மன்றம் என்பது வயதானவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நற்பணி மன்றமா அதுக்காக ஒரு ஹோம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா எல்ஜிபிடிக்கு பிரபகண்டாவுக்கு ஒருவேளை தேவி அவர்களும் எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்டா இருந்து எல்ஜிபிடி ஆக்டிவிசம் செய்யற ஒரு இயக்கத்துல செயலாளராக இருந்திருந்தார்கள் என்றால் அன்னைக்கு நம்ம எதிர்த்திருப்போம். ஆனா அவங்க அதை செய்யல. அவங்க வந்து திருநங்கையாக இருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்திற்கு ஒரு அக்கறையோட ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எதிர்க்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. அதற்கு முன்னாடி வேட்பாளராக அறிவிச்ச ரோஸ் அவர்களை தொடர்பு படுத்தி அவங்களை கொண்டு வந்து கட்சியில கொண்டு வந்து பேசுறதுக்கு பாலமாக செயல்பட்டதே நான் தான். அதுவும் வந்து யாரெல்லாம் அன்னைக்கு கட்சியில இருந்தாங்களோ அவங்களுக்கு அது தெரியும். சரியா? அப்ப எங்களுக்கு திருநங்கையை கொண்டு வந்து நீங்க வந்து வேட்பாளராக நிப்பாட்டுவது உண்மையிலேயே பிரச்சனை இல்லை. இந்த வேட்பாளருமே கூட இப்ப வந்துட்டு இந்த இயக்கத்துல இல்லாம அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பங்கு பெறாங்கங்கும் பொழுது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்களே போஸ்டர் போடும்போது என்ன போட்டு வச்சிருக்கீங்க? இரவி இது குழுமத்துடைய அவங்களுடைய செயலாளர், அந்த ட்ரஸ்டோடைய செயலாளர்னு போட்டிருக்கீங்க. அந்த இரவி குழுமத்துடைய நோக்கம் என்ன? எல்ஜிபிடிக்கு ப்ரமோட் பண்றது. அவங்களே தெளிவா அதுல போட்டு வச்சிருக்காங்கல்ல. எல்ஜிபிடிக்கு ப்ரமோட் பண்ற ஒருத்தங்களை நீங்க ஆதரிக்கிறீங்க. சரி, எங்க கட்சி நாங்க ஆதரிப்போம், யாரை வேணாலும் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம், உனக்கு என்ன அப்படின்னா இங்கதான் நீங்க மாத்தி பேசுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்கிறத நாங்க சொல்றோம். ஏன்னா சில மாதம் கூட இல்ல, நாள் கணக்கா இருக்கும், வாரங்களா நாள் கணக்கா தான் இருக்கும். ஒரு ஏதோ தந்தியோ ஏதோ ஒரு பிரபல ஊடகத்துல நடந்த ஒரு கேள்வி பதில் இதுல ஒரு மாணவர் கேட்கிறாரு, நீங்க வந்து எல்ஜிபிடிக்கு சார்ந்த விஷயங்களுக்கு என்ன அப்படிங்கும் பொழுது, நான் கொள்கையாக கொண்ட இயக்கம் அதை அங்கீகரிக்காது, ஆதரிக்காது, அது அவரவரோட தனிப்பட்ட விருப்பமா தான் நாங்க பார்ப்போம், அதை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம். நீங்க இயற்கைக்கு எதிரானதுன்னு சொன்னாரு. அதுன்னு சொன்னாரு. அங்கீகரிக்க மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு செயலாளரையே, எல்ஜிபிடிக்கு இயக்கத்துல செயல்பட்டு கொண்டு இருக்க போகிற உங்க கட்சியில வேட்பாளராக நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுல தான் இருந்தாங்க, இப்பவும் அதுல இருக்காங்க. இதுவே வந்து ஒரு முரண்பாடு. அது எப்படி ஒரு கட்சியில இருக்கிறவங்க இன்னொரு கட்சியில இருக்கலாமா? இப்ப நான் அதிமுகல கொள்கை பரப்பு செயலாளர், நான் திமுகலையும் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொன்னா அதை ஏத்துக்குவியா? ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப எல்ஜிபிடிக்கு எதிர்க்கிற இயக்கம் இல்ல எல்ஜிபிடி ஆதரிக்காத இயக்கமா இது? எல்ஜிபிடிக்காக ஆதரவாக செயல்பட்டவங்க, எல்ஜிபிடிக்காக வந்துட்டு கூட்டங்கள் நடத்திட்டு வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்ட்ஸை வாங்கி இங்க மக்களுக்கு நல்லது செய்யறேங்கிற பேர்ல குழந்தைகளுக்கு போய் பாடம் நடத்துறவங்க வேட்பாளரை நிப்பாட்டுவாங்களாம். இது என்ன மாதிரியான இரட்டை நாடகம்? இது நாடகம்ங்கிறத தவிர்த்து வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? இப்ப இந்த தமிழ் தேசிய கட்சி ஒண்ணு தானங்க இருக்கு. சரி, முதல்ல தமிழ் தேசியம் என்ன? தமிழ் சமூகத்தை அழிவு பாதையில கொண்டு போற ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சி. அப்ப அவங்க தமிழ் தேசியம்னு பேசிட்டா இப்போ விடுதலை சிறுத்தை வராங்க, அவங்க தமிழ் தேசியமா? அது தமிழ் தேசியமான நடத்த போறாங்களா? தமிழ் தேசியம். அது தமிழ் தேசியம் பேசுறதெல்லாம் தமிழ் தேசியமா? இப்ப நான் கேட்கிற கேள்வி, உங்க இயக்கம் நாம் தமிழர் கட்சி எல்ஜிபிடிக்கு ஆதரவா இருக்கா, எதிரா இருக்கா? நாங்க நியூட்ரல் ஸ்டாண்டு அப்படின்னா அதை ஒழுங்கா சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு இந்த பக்கம் வந்தா ஆதரவு, இந்த பக்கம் போனா எதிர்ப்பு, அப்புறம் வேட்பாளராகவே நிப்பாட்டுறது, அதையும் வந்து அவங்க வேட்பாளரை நிப்பாட்டிட்டாங்க நாங்க போய் ஆதரிக்க போறோம்னா, முதல்ல வேட்பாளராக நிப்பாட்டுறது யாரையோ கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்க, கட்சிக்காக உழைத்தவர்கள் நிப்பாட்டல. அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே இவங்களுக்கு
அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஒரு கட்சிக்காக உழைத்தவர்கள் அது, ஆனால் அது உட்கட்சி பிரச்சனை, அதை நம்ம பேச முடியாது. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை, அது அவங்க உட்கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்றுறதெல்லாம் அவங்களுடைய தலையெழுத்து, அது அவங்க பிரச்சனை. ஆனால் நம்மளோட மக்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு இயக்கம் வெளிப்படையாக எல்ஜிபிடிக்கு புரபகண்டாவுக்கு விலை போகிறது என்றால் அந்த இயக்கம் உலக வல்லாதிக்க சக்திகளுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது என்பது அப்பட்டமான வெளிச்சம். ஒரு இயக்கம் இந்த புரபகண்டாவுக்கு விலை போகிறது என்றால் உலக வல்லாதிக்க சக்திகளின் கைப்பாவைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாராலையும், நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதை சீமான் செய்தாலும் அவர் கைப்பாவை, விஜய் செய்தாலும் அவர் கைப்பாவை, எடப்பாடி பழனிசாமி செய்தாலும் அவர் கைப்பாவை, நாளை பாரிசாலன் செய்தாலும் அவனும் கைப்பாவை. இவ்வளவுதான் விஷயம். இது மட்டும் இல்லை, நான் அரவங்குறிச்சி தொகுதியில் நிறைய ஒருத்தர் கே அப்படின்றது அக்செப்டபிள் ப்ரோஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணவர், அவரையும் நிறுத்திக்கிறாங்க. வெண்ணிலா தாய்மானவன்றவங்க வந்து பாலியல் தொழில்ன்றது ஒரு தொழில்னு கோர்ட்டு அறிவிப்பு சொன்ன உடனே ஃபயர் விட்டவங்க. இந்த மாதிரி இவங்களையும் கோர்ட் வந்து பாலியல் தொழில் வந்து இனிமேல் அங்கீகாரம் இருக்கு, அதுவும் ஒரு தொழில், செக்ஸ் ஒர்க் இஸ் ஆல்சோ ஒர்க், அதாவது பாலியல் தொழிலும் ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க அந்த நீதிமன்றத்தில். சொல்றாங்க, சொன்ன உடனே ஃபைனலி நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருச்சு. என்ன இதெல்லாம் வந்து தமிழ் தேசியம், இதுதான் தமிழ் தேசியம். இதை ஏற்கணுமா, இதை ஏற்று இதை போய் வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லணுமா? நம்ம இதை போய் வாக்கு போடுனா போய் போட்டுக்கோப்பா, போய் போட்டுக்கோ. அவங்க நாளைக்கு எல்ஜிபிடி கூடி வந்து வாயில சொருகுவாங்க, வாங்கிக்கோ. என்ன பண்ண முடியும்? கூடி பிடிச்சி ஆடு, வண்ண கூடி பிடிச்சி காவாலியா பாட்டுக்கு ஆடு. யார் வேண்டாண்ணா, உன் தலையெழுத்து அப்படி தான் இருக்குன்னா இழுந்துட்டு போகுது. ஆனால் எங்களெல்லாம் ஆதரிக்க முடியாதுப்பா, எங்களுக்கு மானரோசம் சூடு சொரணா இருக்கியா? எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கிறேன்னா இது வந்து அப்பட்டமாக சிறுபான்மை மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, யோசிப்பாங்க, பின்வாங்குவாங்க. இது தமிழ் தேசியத்திலிருந்து சிறுபான்மை மக்களையும் விரட்டி விடுற வேலை தான் இது. இதனால தன் கட்சிக்கும் இழிவு, தன் கட்சிக்கும் பின்னடைவு, அதையும் தெரிஞ்சு நான் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணட்டும், அப்புறம் பின்னடைவு ஆனால் ஆகிக்கிட்டோம். நமக்கு என்ன இதில் நட்டம்? இது அவங்க பிரச்சனை. முட்டு கொடுக்குறாங்க இல்லைங்கண்ணா, அது இப்போ வந்து முட்டு கொடுக்குற கூட்டம் ஒன்று உருவாக்கி இருக்குது. தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான ஒரு செயல்பாட்டை செய்கிறாங்க, அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குற கூட்டம் வந்து உருவாயிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? நாம் தமிழ் கட்சிக்குள்ள உருவாயிருக்கு. அந்த முட்டு கொடுக்குற கூட்டம்ங்கிறது ஒன்று உருவாகுதுனாவே அது திராவிடம்னு அர்த்தம். அது திராவிடம், என்ன செஞ்சாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னாங்கன்னா அது பேர் தான் திராவிடம். நீ கர்நாடகரை அடிச்ச, அதாவது கன்னடர் வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, இங்கே கைது நடக்குது, தமிழரை வந்து பண்ணாங்க, கர்நாடகரை வந்து தமிழை நாங்கள் அடித்தான் அப்படின்னா அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் அறிக்கை விடும்போது முழுக்க தமிழர்களை கண்டித்து நாங்கள் அறிக்கை விடுவோம். அப்படி செய்கிறது வந்து இழிவான செயல்னு சொல்லுவோம். அப்படி இப்படிலாம் போட்டு அறிக்கை விடுறோம்னா அதுதான் தமிழ் தேசியம். நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் நம்பிக்கோங்க, அது தமிழ் தேசியம் கிடையாது. அந்த கர்நாடக இது பிரச்சனை அப்போ சிலம்பரசன் அவருக்கு எதிராக அறிக்கை விட்டது, அதெல்லாம் அருவருக்கத்தக்க செயல். இதுதான் அருவருக்கத்தக்க செயல். இதுதான் முதுகுல குத்துற செயல். முதுகுல குத்துற அரசியலை பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பராசக்தி படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்கறது வந்து முதுகுல குத்துற செயல். அந்த படத்தை எதுக்கு நீங்க ஆதரிச்சீங்க? ஊர்ல இருக்க அத்தனை தமிழ் தேசியவாதியும் அதை எதிர்ப்பாங்களாம், இவங்க போய் ஆதரிப்பாங்களாம். தமிழ் உணர்வு, ஆனா அது தமிழ் தேசியமா? தமிழ் உணர்வு இருக்கு படத்துலன்றாங்க, அது உணர்வே வராத மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இதை எப்படி ஆதரவு கொடுக்கணும்? எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் தமிழ் தேசியவாதிகளால? சில பேர் கொடுப்பாங்க, உங்களால பயனடையணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, நாங்க வாய் மூடி மௌனமா இருப்போம் ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க உங்களால பயனடையணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள். உங்களால எங்களுக்கு எந்த பயனும் தேவையில்லை, புரியுது? எங்களுக்கு எந்த ஒரு மாதிரி இதுவும் இல்லை. எங்களுக்கு தமிழ் தேசியம் ஒழுங்கா இருக்கணும். இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள எல்ஜிபிடி கூடலாம் கொண்டு வந்துட்டு நாசம் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்கள் அதை எடுத்து பேசிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம உண்மையை பேசுகிற வரைக்கும் எனக்கு இன்னும் ஒன்றும் கிளிக்க முடியாது. இது தவறுனா இது தவறு. குழந்தைங்கிட்ட போயிட்டு ஆண்களும் புணரலாம், பெண்களும் புணரலாம்னு உட்காந்து பேசி அதை நியாயப்படுத்திக்கிட்டு அதை கார்ட்டூனில் திணிக்கிறது, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து அதை திணிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால குழந்தைங்க நாசமாக போய்ட்டு, வெளிநாடுகளில் குழந்தைகள்லாம் நாசமாக போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டிலே அதை பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்க சூழல்ல, சமூக சூழல் நீங்க பார்த்துருக்கீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ அசிங்கம், குழந்தை பசங்க பேசுறதுல இருந்து செயல்படுறதுல இருந்து காமமும் அசிங்கமும் புறையோடு போய் கிடக்கு. இந்த தமிழ் சமூகத்தை எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க? குடியும் போதை வசதியிலையும் மாட்டி முழிச்சுட்டு உட்காந்துருக்கான். பார்க்குறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வட இந்தியர் இது வந்து கொலை. யாரா கொலை பண்ணா? அவங்களும் வட இந்தியர்கள் வந்து கொலவெறியாட்டம். ஒரு சின்ன குழந்தை, பச்சிலம் குழந்தை செவத்துல அடிச்சு கொண்டிருக்கான். போதை தான் அதுக்கும் எல்லாம் போதையும் தவறான சிந்தனையும் ஆபாசமும் மண்டையில ஏறி படரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் ஆப்னு ஒருத்த வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். சின்ன பெண்கள்லாம் வந்து பாலியல் விபச்சாரத்துக்கு வாய்ஸ் விபச்சாரம், அசிங்கமா ஆபாசமா பேசி. நாளை அந்த பெண் தாண்டா உன் குழந்தைக்கு தாயி. இதை யோசிடா. அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்காம போயிருப்பதா? அந்த பொண்ணு என்ன குழந்தை பெற்றுக்காம போப்பதா?
10-15 ஒரு நாளைக்கு 100 ஆண்கள்கிட்ட உட்காந்து காமம் சொட்ட பேசிக்கிட்டு இருக்கா. யாரு? யாரோலாம் இல்ல, தமிழ்நாடு உங்க வீட்டுல என் வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க வீட்டுக்கு தெரியாம போன் வச்சு பண்ணிட்டு இருக்கா. தமிழ் சமூகம் கெட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசியத்தை நாங்க காப்பாத்துறோம், மீட்டெடுக்க போறோம்னு சொல்லிட்டு மக்களோட நம்பிக்கையை பெற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து வேட்பாளரை நிப்பாட்டி நீ எதிர்த்து பாடுறான்னு சொல்லிட்டு எதிர்க்கிறவனையும் பொட்டி வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு திமுக என்னடா வேறுபாடு? என்ன வேறுபாடு? அது மட்டும் இல்லைண்ணா, இப்ப திமுக எப்படி பாஜக திமுக எதிர்த்தா பாஜக அதேதான் நீங்க பண்றாங்க, அதேதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொல்ற இந்த சினேரியோல இருந்து வா, நீ வரமாட்டானுங்க, பேச்சுக்கே வரமாட்டாங்க, வேற எதையாவது எடுத்து உருட்டிட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்க, அதிமுக ஆதரிச்சானே, எங்கடா ஆதரிச்சேன்? நீ ஆதரிச்சாச்சும் 10 பொய்ய சொன்னா கோயபிள்ஸ் தத்துவத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இவங்களுக்கு தத்துவம் வந்து தமிழ் தேசியம் தத்துவம் இல்ல, கோயபிள்ஸ் தத்துவம். கோயபிள்ஸ் தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது நம்ம மக்களுக்கு தெரியல. சொல்லுங்க. கோயபிள்ஸ்னா என்னன்னா, பல பேர் ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொன்னா அது என்ன ஆகும்? அது உண்மையாக இருக்குமோன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அந்த பொய் உண்மையாக மாறிவிடும். இந்த கோயபிள்ஸ் தத்துவத்தை புடிச்சுக்கிட்டு அதிமுகக்காக பிரச்சாரம் பண்றான்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு நயவஞ்சகத்தனமா ஒரு அரசியலை செய்யற துப்பு கட்ட அரசியல் இது. நேருக்கு நேர்மையோட இவங்களால எதிர்க்க முடியல. இந்த விஷயத்துக்கு வா, வரமாட்டானுங்க. முதுகு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு அவதூறை பரப்புறது, அசிங்கத்தை. உங்களுக்கும் திராவிடத்துக்கும் வித்தியாசமே இல்லடா. உங்களை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி உங்களுக்குலாம் ஆதரவு கொடுத்து பேசினதுக்கு நாங்க எங்க வாயை பெனாயில் போட்டு கழுவணும்டா. அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. எல்ஜிபிடிக்குள்ள நீ வந்து ஆதரிச்சுக்கிட்டு நீ வந்து கட்சி நடத்தின அப்படின்னா, அந்த கட்சி இங்க வந்து உள்ள வருது, அந்த கட்சி வந்து தமிழ் சமூகத்திட்ட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டி இவங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லுதுன்னா, அதையும் மீறி இந்த தமிழர்கள் வாக்கு போடுகிறார்கள் என்றால் தமிழர்கள் அறியாமையிலிருந்து மீளவில்லை என்பதுதான் அர்த்தம். நான் ஆதரிக்க முடியாது, நான் ஆதரிக்க மாட்டேன். இந்த மாதிரி வேட்பாளரை போடுற கட்சியை நான் ஆதரிக்க மாட்டேன். இந்த கட்சி மட்டும் கிடையாது, நாளைக்கு அதிமுக இதை போட்டாலும் சரி, திமுக இதை போட்டாலும் சரி, ஒரு எல்ஜிபிடிக்கு செயல்பாட்டாளரை கொண்டு வந்து நீங்க வேட்பாளராக நிப்பாட்டினீங்கன்னா, அவங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இப்போ ஒருத்தர் சொன்னீங்களே, யாரோ ஒரு ஆண் ஒருத்தர் சொன்னீங்கல்ல, ஆளா இருக்கட்டும், அதே போல வந்து இன்னொரு அம்மையார் இருக்கிறாங்க, ஆர்கே நகர்ல நிக்கிறாங்கல்ல, அவங்க யாரையும் ஆதரிக்க முடியாது, ஆதரிக்கவும் கூடாதுங்கிறத என்னோட நிலைப்பாடு. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு தமிழர்களுடைய வாழ்வியல அழிக்கிற வேலையை செய்யறதுக்கு, நாசகர செயலை செய்யறதுக்கு தமிழ் தேசிய போர்வை போத்திக்கிட்ட ஒரு குரூப் வரும்னா, அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய குரூப் இருக்கதான் செய்யும். இப்போ நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் தவறாக இருக்குல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா திமிரு தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, நமக்கு முட்டு கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் உருவாக்கிட்டோம்னு ஒரு நிலைப்பாடுல அவங்க இருக்காங்க பாருங்க. அந்த முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, என்ன வேணாலும் பண்ணா முட்டு கொடுக்கல. இந்த முட்டுகளாலே அவங்க முட்டிட்டு போறாங்களா இல்லைன்னு பாருங்க. அதான் ஃபேக் ஐடி உருவாக்கி இதை விட ஒரு உலக அளவில் இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், தமிழ் தேசியத்தை காலி செய்வதற்கு பயிற்சி பெற்ற யாரோ ஒருவர்கள் உள்ள இறங்கியிருக்கிறாங்க, இவ்வளவுதான் விஷயம். இது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பயிற்சி பெற்று வந்த மாதிரி செயல்படுறாங்க. சும்மாலாம் இந்த பயிற்சி வராது. இந்த கோயபிள் சத்துவத்தெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து நம்ம பேசாததெல்லாம் பேசின மாதிரி, நம்ம வேற ஒரு விதத்துல பேசினதை கட் பண்ணி வேற மாதிரி பரப்புறது, அத்தனை மேனிப்புலேஷன், மக்களை ஏமாற்றக்கூடிய மேனிப்புலேஷன் டெக்னிக்கை முழுக்க கையாளுறானுங்க. ஆனா உண்மையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிக்கும் தப்புன்னு தெரிஞ்சிடும், அவன் ஆதரிக்க மாட்டான் உங்களை. சும்மா நீங்க வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டிருக்கலாம், நாங்க தான் இருக்கிறோம், நாங்க தான் வந்து வேட்பாளர். இதை விமர்சிக்கணும்னா 234 தொகுதியில் வேட்பாளர் போட்டால் தான் விமர்சிக்கணுமா? அப்படி ஒருத்தன் சொல்றான். சொல்லுப்பா, அந்த வேட்பாளரும் நாங்க எல்ஜிபிடி காரங்களே நிப்பாட்டலாமா சொல்லு, அப்ப போய் வாக்கு போடுவியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது தப்புனா தப்புன்னு சொல்றோம். ஆமா, எதிர்ப்பு வருது, எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வரலைன்னா அப்புறம் அதை விட ஒரு முட்டாள்தனமான சமூகம் உலகத்தில் இருக்கா? தன் சமூகத்தோட அழிவுக்கே அப்படியே ஏத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்களா? இன்னைக்கு அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குதான். இதை பத்தி பேசுறது சாதாரண விஷயம் இல்லை தான். இதை பத்தி பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு டிஃபேம் பண்ணுவானுங்கிறது உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் மீறி தான் இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே இது என்ன, பேச முடியும். இது எது உண்மையோ அதை வந்து உரைக்க சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் இதை சொல்றோம். இது தவறு, இது அசிங்கம். இந்த விஷயத்தை நீங்க செய்ய என்ன ஆகும்னா தமிழ் சமூகம் நாசமாக போகும். இது நாம் தமிழ் கட்சியில் இப்போ அடிமட்டத்தில் உண்மையாக தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறவங்க இருக்கிறாங்களே, நாம் தமிழ் கட்சி விட்டா இப்போ அரசியலில் வேற எதுவும் இல்லைங்களே, தமிழ் தேசியத்துக்கான ஒரு அரசியல் தேர்தல் காலத்தில் வேற இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது தமிழ் தேசியம்னு நீ நம்பினா நீ வாக்கு போடுன்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் உனக்கு தமிழ் தேசியம்னா நீ வாக்கு போடுக்க. அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறேன்னா ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. அப்போ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான், அவனை போய் நகர்ந்து போங்க, அவ்வளோதான்.
அவ்வளோதானே. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, ஆட்சி அதிகாரத்துக்கு வராதுக்கு முன்னாடி எல்ஜிபிடிக்கு நபர்கள் எல்லாம் கொண்டு வந்து வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசி. இதுதான் இங்கே பிரச்சனை. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற நினைப்பு இருக்கவங்க யாராவது இந்த வேலையை பண்ணுவாங்களா? எதிர்ப்பு வரும்னு தெரியும்ல. சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நான் கேட்குறேன், இஸ்லாமியர்கள் ஏற்றுக்குவாங்களா? நாம் தமிழர் கட்சியில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் வர சொல்லு, எல்ஜிபிடிக்கு ஆதரவு கொடுக்கணும் வெளிப்படையாக பேச சொல்லு. இந்த இருக்கிறீங்கல்ல பேச்சாளர்கள்லாம் இருக்கீங்களா, வாங்க எல்ஜிபிடிக்குவை நாங்கள் ஆதரிக்கிறோம் பேசுவா. இல்லை அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அந்த திருநங்கை நிப்பாட்டிருக்கீங்களா, அவங்கள வந்து நான் எல்ஜிபிடிக்குவை ஆதரிக்கலாம் பேச சொல்லு. ரெண்டுல ஏதாவது பண்ணுங்கடா. ரெண்டுமே பண்ண மாட்டானுங்க. அப்போதான் இதானே ஏமாத்து வேலை, இதாண்டா ஏமாத்து வேலை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு வாய் திறந்து பேச மாட்டாங்க. அடுத்து அந்த திருநங்கை அம்மையாரும் எல்ஜிபிடிக்கு நான் ஏற்கலை அப்படின்னு அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த இயக்கம் ஏற்கலையா. ஆனால் இயக்கத்தில் வேட்பாளராக யாரோ ஒருத்தவங்க கொண்டு நிப்பாட்டாங்களா அவங்க ஏற்பாங்களாம். அது தனிப்பட்ட கருத்தை நம்ம பார்க்கணுமா? இதுதான் இங்கே நமக்கு பிரச்சனை. ஏதாவது ஒரு நடைமுறை பண்ணு, இப்போ நான் சொல்கிறேன்ல, எதையுமே இங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிற ஒன்றும் கூட இவங்க வந்து ஆமாம் இவர் சொல்கிறது சரிதானே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் தமிழ் தேசியமே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த டீமோட நோக்கம் வந்து தமிழ் தேசியத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து உட்காந்துக்கிட்டு. யாராவது வந்து இதை வந்து இது பண்ண முடியுமா? இதை கொண்டு வந்து செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை பண்ணுங்க, இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி தான் தீரணும். மக்கள் அப்புறம் புரிஞ்சுக்கட்டும். மக்கள் அதுக்கு மீறி வந்து உங்களுக்கு வாக்கு போகிறாங்கன்னா போட்டு போகிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு வாக்கு போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அதிமுகவுக்கு வாக்கு போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, இந்த விசில் அடிச்சுட்டு வர இப்போ விஜய்க்கு வாக்கு போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதே போல் வந்து உங்களோட எல்ஜிபிடி ப்ரமோட் பண்ணிங்க நீங்கள் வந்து வாக்கு போடுறதுக்கு வில்லிவாக்கத்தில் மானஸ்தர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மானஸ்தர்கள் போய் வாக்கு போடட்டும். அப்படி எல்ஜிபிடிக்குலாம் சப்போர்ட் பண்ணி தான் நான் தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டணும்னா போய் நிப்பாட்டிக்கோ, அதெல்லாம் நாங்கள் பிரச்சனை இல்லை, உனக்கு வர வாக்கு வந்துட்டு போட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தமிழ் தேசியவாதிகள் உனக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க இந்த மாதிரி நீ பண்ணும் பொழுது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த மாதிரியான அவங்களை எதிர்த்தாலே அவங்களாம் தமிழ் தேசியவாதிகளே துரோகிகள் அப்படின்னா. ஆமாம், இவங்க நான் தான் சொல்கிறேன், மேனிப்புலேஷன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இவங்க செய்கிற தவறுகளை அவங்க என்னைக்காவது அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்களா? நான் கேட்குறேன், எல்ஜிபிடிக்கு என்னுடைய இயக்கம் ஆதரவாக நிற்காதுன்னு பேசிவிட்டு எல்ஜிபிடிக்குள்ள செயல்படுற ஒருத்தர் செயலாளரை அவங்க அந்த இயக்கத்துக்கு நீங்கிட்டாங்களா? அவங்க அந்த இயக்கத்துக்கு நீங்கிட்டாங்க அப்படின்னா ஒரே இது பாருங்க, ஒன்றா கட்சியில் இருக்கணும்ல, நாம் தமிழர் கட்சியில் வந்து சேரணும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எப்படி வேற இயக்கத்தில் செயல்பட முடியும்? அதுவும் இப்போ நான் கேட்குறேன், தமிழ் தேசிய பேர் இயக்கத்துலேருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாமா? இருக்க முடியாது. தெரியுதுல்ல, தமிழ் தேசிய இயக்கம் தானே அதுவும், தமிழ் தேசிய பேர் இயக்கங்க. ஆனால் நாம் தமிழர் முரண்பாடுகள் இருக்குல்ல. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் தமிழ் தேசிய இயக்கங்கள். தமிழ் தேசிய இயக்கங்களுக்குள்ளேயே ஒரு இயக்கத்தில் இருக்கவங்க இன்னொரு இயக்கத்தில் செயல்பட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இரவிங்கிற ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க, எல்ஜிபிடிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க எப்படி நாம் தமிழருக்குள்ள வந்தாங்க? அவங்க நாம் தமிழர்ல வந்தாங்கன்னா இதை புறக்கணிச்சிட்டாங்களா? அதை அவங்கள சொல்லுங்க. அவங்க சொல்லலை. ஆனால் இந்த யூடியூப்ல வலைவலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து அதை நிராகரிச்சுட்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரி. அவங்க நிராகரிச்சாங்கன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? சொல்லலாம். அவங்க நிராகரிச்சேன்னு சொன்னாங்க, விட்டு கொடுக்குறாங்க. அவங்க இது வரைக்கும் எதுவும் பேசல, அவங்க நிராகரிக்கிட்டோம். அவங்க வந்து எல்ஜிபிடிக்குள்ள இருக்க பிரச்சனைகளை நாங்கள் பேசல, நான் வந்து அந்த இயக்கத்தில் தவறாக இருந்துட்டேன், ஏன்னா செயலாளருங்கிற பதவியை ரிசைன் பண்ணிட்டேன், நான் ரிசைன் பண்ணிட்டு நான் இங்கே வந்து நாம் தமிழர் வேட்பாளராக நிற்கிறேன்னா நிற்கட்டும். அப்போ உங்களோட பேச்சு கரெக்டுங்க, சரி அவங்க இருந்தாங்க, அவங்க மாறி வந்துட்டாங்க, மனம் மாறுறதை நம்ம ஏற்கலாம். ஆனால் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறதை ஏற்க முடியாது. ஒன்றா எதிர்ப்புனா எதிர்ப்பான்னு இல்லை, சும்மா இந்த பக்கம் தேவைப்படும் போது எதிர்ப்பு கைதட்டல் வாங்கிக்கிறது, அந்த பக்கம் தேவைப்படும் போது ஆதரவு கைதட்டல் வாங்கிக்கிறது. கைதட்டலுக்காக பேசிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா இது அரசியல் கிடையாது. ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும், எல்லா பக்கமும் மாறி மாறி நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து அது வேற மாதிரி ஆகிப்போயிடும், அது அரசியலே கிடையாது. இப்போ சில வந்து நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் விட்டுருங்க, தேர்தல் நேரத்தில் இந்த வேலையை பண்றீங்க, தேர்தல் நேரத்துல எல்லாம் மாறுது, காட்சி மாறுது, காலங்கள் மாறுது, எல்லாமே மாறுது இல்லை, மாறி மாறி. இப்போ பராசக்திக்கு வந்து தேர்தல் நேரத்தில் தானே பிரச்சாரம் பண்றீங்க, தமிழ் தேசிய வாக்கு பாதிக்கப்படும் இந்த நேரத்தில் வேணாம், அப்புறம் தமிழ் தேசிய வாக்கே கிடையாது, எல்ஜிபிடிக்கு வர வாக்கு தானே இது. எல்ஜிபிடிக்கு வர வாக்கு தான், இதுதான் தமிழ் தேசியமா? அப்படி சொல்லு, எல்ஜிபிடிக்கு தான் தமிழ் தேசியம் சொல்லு. அவங்க சொல்லுவாங்களா திராவிடமும் தமிழும் ஒன்றுங்கிற மாதிரி எல்ஜிபிடிக்கும் தமிழ் தேசியமும் ஒன்று நீ சொல்லு, சொன்னாலும் சொல்லுவீங்கடா, சொன்னாலும் சொல்லுவீங்க. ஒரு லெவலுக்கு மேலே முட்டு கொடுக்குறேங்கிற பேர்ல எல்லாம் ஒன்று. ஆல்ரெடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு இதை கூட சொல்லிட்டாங்க. அப்புறம் காவாலயா பாட்டுக்கு ஆடக்கூடாதா? கலையை கலையாக பாருங்கள். நீ நல்லா பாடுறா ராஜா, நீ கலையை கலையா பாரு, என்னவோ பாரு. ஆனா இவங்களை பார்த்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கிடையாதுங்கிறத நம்ம சொல்றேன். இதுக்கு ஆதரவு கிடையாது. இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடு கொண்ட நபர்களுக்கு நம்ம ஆதரவாக நிற்க முடியாது. இதுதான் நம்ம ஸ்டாண்ட், இதுதான் நம்ம சொல்றோம்.
அதே போல் இந்த திராவிட இயக்கத்துக்கு, இந்த அதிமுகக்கு, இந்த விஜய்க்கும் நம்ம ஆதரவு கிடையாது. நம்ம தனியாக இயக்கம் கட்டுறோம், அந்த இயக்கத்துக்கு மட்டும் தான் நம்ம ஆதரவு அனுப்போம், அந்த இயக்கம் உண்மையாக நிற்கும், இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இவைகளோட செயல்பாடுகள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தையும் பின்னுக்கு தள்ளுது. ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் மீது இருக்க நம்பகத்தன்மையும் பின்னுக்கு தள்ளுது. இதை வந்து நம்ம ஏற்க முடியாதுங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்துட்டு விலகுதுன்னா, இப்போ அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் வந்து தமிழர்கள் வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்குறது? தமிழ் தேசியவாதிகள். இதெல்லாம் நம்ம தமிழனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவங்களோட எதிர்காலத்துக்கு எது சரியோ அதை பண்ணிட்டு போட்டோம். இதை நம்ம சொல்லிட்டு தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? எஸ்ஐஆருக்கு பதிவு பண்ணாதீங்கன்னோம். எத்தனை பேர் கேட்டீங்க? அதில் கூட எஸ்ஐஆருக்கு பதிவு பண்ணது கூட இவங்க நம்மளுக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆருக்கு நான் பதிவு பண்ணலைங்க, ஏன்னா எனக்கு தெரியுங்க தமிழர் உரிமை அதில் பறி போகுதுங்க. அந்த உரிமை பறி போகிற விஷயத்துக்கு நான் அட்வொகேட் பண்ண முடியாதுங்க. நான் பண்ணலை, என் வாக்கே போனாலும் பரவாயில்லன்னு அந்த சாக்ரிஃபைஸை நான் பண்ணுறேன். அதுதான் சரி, அதை தான் எல்லா தமிழர்களும் செஞ்சுருக்கணும். அது செய்யாமல் விட்ட தமிழர்கள் கால ஓட்டத்தில் அதை உணர்வார்கள். நம்ம அன்னைக்கு பண்ணது எவ்வளோ பெரிய தவறு, இவங்க பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகம் அப்படிங்கிறத கால ஓட்டத்தில் உணர்வாங்க. எஸ்ஐஆரை போய் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னது எவ்வளோ பெரிய துரோகம் என்பதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் கால ஓட்டத்தில் உணரப் போகிறீர்கள். 1 கோடி பேரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. 1 கோடி வட இந்திய இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வாக்காளர். அவன் உனக்கு வாக்கு போட போகிறானா? தமிழ் தேசத்துக்கு வாக்கு போட போகிறானா? இது கூட தெரியாது. அவனை வர விடாமல் தடுக்கிறது தானே அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அதிகார பலம் கொண்டு அவன் பண்ணும் பொழுது பெரிய கட்சி இயக்கங்கள் அதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தானே இறங்கி வந்திருக்கணும். அப்படியே அழக்காக வந்து அதை வந்து மடைமாற்றி விட்டு இன்னைக்கு எஸ்ஆர் எல்லாத்தையும் பதிவு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம கட்சி வாக்குகளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு உட்காந்திங்க இல்லை எல்லாரும். இதில் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எல்லா கட்சியும் தான். அதிமுக வரவேற்றது, அதையும் நம்ம கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். நம்ம அதெல்லாம் விமர்சிச்சிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு அது தெரியாத மாதிரி கடந்து போனாங்க. ஆமாம், அதிமுக எஸ்ஐஆர் ஆதரிச்சதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிச்சிருக்கோன்னு போய் பார்க்க சொல்லுங்க. நீங்கள் அது என்னன்னா அவதூறுங்க. யாரையும் அவதூறு வச்சு வீழ்த்திடலாம்னு நினைக்கிற ஒரு போக்கு இருக்கு பாருங்க, அருவருப்பான போக்கு. அந்த அருவருப்பான போக்கை தமிழ் தேசியம்ங்கிற பேரில் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வளர முடியாது, அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. இறைவனும் ஒன்று இருக்குங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்குது, நடக்கும். அவ்வளோதான். சத்தியத்துக்குன்னு ஒரு பலம் இருக்கும்ல, உண்மைக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, அந்த பலம் எவ்வளோ இருக்கோ அது இருக்கட்டும் நமக்கு, அவ்வளோதான். அந்த பலத்தால் ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிக்கிறோம், இல்லைன்னா இல்லை. ஆனால் பொய்யையும் புரட்டையும் அசிங்கத்தையும் செய்து ஏமாற்றையும் செஞ்சு நான் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுறேன்னு ஒருத்தன் கிளம்புறான்னா அது தமிழ் தேசியமாகவே இருக்காதுங்கிறது தான் காலம் உங்களுக்கு உணர்த்தும். இப்போ இந்த நாம் தமிழ் கட்சியில் இணைய பாசறையெல்லாம் இருக்குங்களா, தொழில்நுட்ப இணைய பாசறை, இது ஒரு வன்ம கூட்டமாக மாறி இருக்கு. ஆனால் தலைமை இதை பற்றி கண்டிப்பாக வெளிப்படையாக அவங்க தான் சொல்லிட்டாங்களேங்க. எந்த இதை சொல்ல வந்து அப்புறம் கடந்து போயிட்டேன். அதாவது ஒரு ஊடகம் எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு, ஸ்டேஜ் அது. அதாவது எல்லாரும் பதிவு பண்ணுறது யாரு? அவங்களே தான். எல்லாரும் பதிவு பண்ணுற ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கம், ஒரு கட்சி, ஆளுக்கு 10 ஃபேக் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் எழுதுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன மாதிரியான வழிகாட்டல் இதுதான். இப்போ நான் வந்து நம்ம இயக்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு யாராவது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை போட்டு எழுதிட்டா ஃபோன் அடிச்சு அப்படி எழுதாதீங்கப்பா, உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருவாங்க, தப்புப்பா, அதை எடுப்பான்னு சொல்கிறோம். அதையும் மீறி நம்ம இயக்கத்தில் இருக்க தம்பி மேலே வழக்கு தொடுத்து அதுக்கு நம்ம வந்து அவ்வளோ வழக்கறிஞர்களை சந்தித்து பேசி கீசி அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி கீசி அந்த பையனை கைது பண்ண விடாமல் காப்பாற்றுறோம். இதுதான் ஒரு இயக்கம் பண்ணணும், இதை தான் ஒரு இயக்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு 10 ஃபேக் ஐடி ஆரம்பிச்சுக்கோ. ஃபேக் ஐடினா கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சிருவான். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு அலையாதீங்க. யாரையா இப்போ என்ன திட்டுறது வேற, என்ன திட்டுறது நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சக தமிழ் தேசியவாதி, என் மேலே நீ 1000 வன்மத்தை போட்டாலும் அட போடான்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு வேதனைச்சோடு திரும்ப தூக்கி போட்டு நான் தமிழ் தேசியம் பேசிட்டு அலைவேன். ஆனால் நீ திராவிட அதிகாரத்துக்குள்ள போயிட்டு இதே மாதிரி போயிட்டு ஏதாவது ஃபேஸ் அக்கௌண்ட் வச்சு எதையாவது ஒன்று பண்ணின்னு வை, அவனை உன்னை பழி வாங்குவாங்க. எங்கே போய் முட்டிக்குவேன்? அவங்க தான் திராவிடத்துக்கு தான் இப்பெல்லாம் கேள்வி கேட்கறது இல்லையே. அதுதான் அதனால தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் என்ன? விஜய் அடுத்து நான், விஜயை கடிக்கிறாங்க, அடுத்து என்ன கடிக்கிறாங்க. எதுக்கு எனக்கு புரியல. ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு நீங்க ஃபுல் சப்போர்ட்டா போற மாதிரி, அப்படியே எங்க விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்? அதான் எந்த இடத்துல அவங்க மாதிரி ப்ரொபகண்டா பண்றாங்க. ஒன்ன மாதிரி நான் போய் தொண்டை கடிக்கல, ஒன்ன மாதிரி நான் ஏன் போய் தொண்டை கடிக்கணும்? நீ தொண்டை கடிக்கிற மாதிரியே பேசி பழகிட்ட. இப்போ நாங்கள் என்ன இப்போ வந்து தொண்டை கடிக்கிற மாதிரி பேசணும்? இப்போ உங்ககிட்ட வச்ச கேள்வியெல்லாம் நாகரிகமாக தானே வச்சிருக்கோம், கெட்ட வார்த்தைப்பட்ட பேசிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி வந்து இங்கே போய் உட்காருவாரா, அவருடைய இது வந்து அங்கே போய் உட்காருமாலாம் நாங்கள் நாகரிகம்லாம் பேசுகிற ஆளுங்க இல்லை. நாங்கள் நாகரிகமாக தானே கேள்வி கேட்குறோம். ஒன்றா நீங்கள் வேட்பாளரை நிப்பாட்டின அந்த பெண்மணி அவங்க சொல்லட்டும், எனக்கு எல்ஜிபிடிக்கும் சம்மந்தம் இல்லைங்க, எல்ஜிபிடிக்கு அந்த இயக்கத்தில் நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து வேட்பாளர் நோ இஷ்யூஸ், அது அவங்க பகிரங்கமாக சொல்லிட்டு வராங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க எல்ஜிபிடிக்கும் ப்ரமோட் பண்ணுவாங்களாம், இவங்க எல்ஜிபிடி கூட ப்ரமோட் பண்ண மாட்டாங்களாம். அதான் நம்ம நம்பணுமா?
யோசிக்க வேண்டாம். இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி கடுமையாக எதிர்ப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து பெரிய அளவு இதுல பிரச்சனை தெரியல. ஆனா அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் படுற வேதனை நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தன் வீட்டுக்கு இது நடக்கும்போது அவன் படுற வேதனை நமக்கு தான் தெரியும். அப்படியே எல்லாரும் அப்படின்னு ஆரத்தழுவி ஏத்துக்கிறதுலாம் இல்லை யாருங்க. அப்படி இருக்கும்போது இதை உட்காந்து ப்ரமோட் பண்ற ஒரு வேலையை உட்காந்து இவங்க பண்ணுவாங்களாம். அது அப்படியே எல்லாரும் சகிப்புத்தன்மையோடு ஏத்துக்கணுமா? இவனுங்களும் வெக்கம் இல்லாம ஆதாயம் பார்க்கறதுக்காக இவனோட மார்க்கத்துக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க, அரசியல் கொள்கைக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. என்ன அரசியல் இது? இதுதான் சொல்றேங்க. இந்த அரசியல் வந்து தமிழ் தேசத்தை பெரிய அளவு பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு சரியான தத்துவம் தவறான செயல்பாடுகளால காணாம போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுலாம் அவதிப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. இந்த தத்துவம் புரிஞ்ச அத்தனை பேரும் தமிழ் தேசம் பக்கம் தான் நிற்பான். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா ஆதரிக்க முடியாதுன்னு அவன் கிளம்புறான்னா அதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பிழை. இந்த பிழைகளை செய்ய செய்ய நம்பகத்தன்மையை நம்ம இழந்துகிட்டே இருப்போம். இவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கருத்திலும் சேர்ந்து இழக்குது. இந்த அக்கறை வந்து இங்க இருக்க மற்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு பெரிய அளவு கிடையாதுங்க. நான் வந்து அது வேதனையோட தான் பதிவு பண்றேன். எல்லாம் வந்து ஆதாயத்துக்காக உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க. தப்புனா தப்புன்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்குலாம் வந்து வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா வாய் வந்து அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க விமர்சனம் பண்ணாவே கோச்சுக்குவாங்க. அதாவது பயம். ஒண்ணு வந்து பயம். எங்கடா நம்மள வந்து பாரிய திட்டுற மாதிரி நம்மளையும் திட்டினாங்கன்னா எங்கடா போய் மூஞ்சி வச்சுக்கிறது, கேவலப்படுத்திடுறாங்களே, அசிங்கப்படுத்திடுறாங்களே, அவமானப்படுத்திடுறாங்களே, அந்த பயத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுதான் அரசியல். நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா நம்புங்க. ஆனா காலம் வந்து பெரிய பாடத்தை உங்களுக்குலாம் புகட்டும். நான் இப்போ நான் பதிவு பண்றேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாரோட நிலைப்பாடு என்னென்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம தெளிவா சொல்றோம், இந்த பாதைகளை நாம் உருவாக்கிக்கிறோம். ஒரு காலத்துல ஈவேராவை தூக்கி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம அதை எதிர்த்து அடிச்சு உடச்சு இது பண்ணிடனே அந்த பாதையை வந்து வேற வழி இல்லாம அவங்களும் அந்த பாதையில தான் பயணப்படணும். இது போலதான் பாதைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த LGBTQ வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராகத்தான் நிற்கும். இது தமிழ் வாழ்வியலுக்கு நேர் எதிரானது. இதை என்னால் ஆதரிக்க முடியாது. இதை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களையும் என்னால் ஆதரிக்க முடியாது. அது அப்படி பார்த்தா நாம் தமிழர்ல இன்னைக்கு 3 வேட்பாளர்கள் இதை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கீங்க. ஆதரிக்க முடியாது. இதை தான் நான் பதிவு பண்றேன். இப்போ இந்த நாம் தமிழ் கட்சி வந்து அவங்க பேசுறது தான் தமிழ் தேசியம், அதை ஏத்துக்கணும் எல்லாரும். இல்லை அப்படின்னா அதை ஏத்துக்காதவங்க துரோகி, இந்த மாதிரி வன்மத்தை கேட்கறது, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றாங்க, இந்த நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணினா நீ வேற கட்சியில போய் காசு வாங்கிடுற. இதுதான் எங்களோட ஸ்டேட்மெண்ட். நீ என்ன எல்லாம் வேணாலும் சொல்லிக்க, என்ன அவதூறு வேணா கட்டமைச்சிக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான இந்த 3 பேருக்குலாம் நாங்க ஆதரவு கொடுக்க முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்காது, 1000 விளக்கம் கொடுத்துக்கோ. ஏன்னா காலம் வந்து எல்லாத்தையும் 8 லட்சம் ஆக்கிடும். நீங்க சொல்லிட்டு போயிடலாம், இவங்க வந்து இவர் காசு வாங்கிட்டாரு, அவர் காசு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு போகலாம். சொல்றது என்ன, ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். புரியுதா? ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கப்பா, ஆனால் எங்களால் ஏற்க முடியாதுப்பா, அவ்வளோதான்ப்பா. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொன்னதின் மூலயமா தமிழ் தேசியவாதிகளுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்ன, நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக என்னவா இருக்கு அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இன்னொரு இறுதியாக நான் சொல்கிறேன், ஆளுக்கு ஒரு 10 ஃபேக் ஐடியை உருவாக்கிக்கோங்கன்னு வெளிப்படையாக சொல்கிற மாதிரி அந்த 10 ஃபேக் ஐடி இங்கேயும் கீழே கமெண்ட் வரும். எனக்கு அது நல்லா தெரியும். இவங்களோட அஜெண்டா என்னன்னா வன்மம், பதில் வராது. பணம் வாங்கி விட்டார், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார், இப்படியே. புரியுதா? புரியுது. இந்த அஜெண்டா வச்சு உட்காந்துக்கிட்டு என்னமோ இவங்க மேலே இருக்க தனிப்பட்ட வன்மத்தினால தான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படிலாம் கிடையாது. தமிழ் தேசியத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றின் அடிப்படையில் தான் அதை நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு அது பற்று இருந்தால் பேசுங்க, பேசாட்டி கடந்து போங்க. என்னை எதிர்க்கணும்னா எதிர்த்துட்டு போங்க, நோ இஷ்யூஸ். என்னை எதிர்த்து தான் நீங்கள் வந்து கட்சியை நடத்தணும்னா தாராளமாக நடத்திட்டு போங்க, அப்படியே வந்துட்டு போங்க. ஆனால் எது தமிழ் தேசியமோ அதை நான் ஆதரிப்பேன், எது தமிழ் தேசியம் இல்லையோ அதை நான் எதிர்ப்பேன். இது தமிழ் தேசியம் கிடையாது, எதிர்க்கிறோம், அவ்வளோதான் விஷயம். சரி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணமே வந்து உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக தான்றத சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழ் கட்சியை எதிர்த்தா எதிர்காலம் இருக்கும் அரசியல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி சொன்னா சொல்லுங்க, எல்லாரும் எதிர்க்கலாம். தமிழ் தேசிய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கும்பொழுது நாம் தமிழ் கட்சியை எதிர்த்தா அரசியல் எதிர்காலம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம், நம்ம தமிழ் தேசியத்தை நோக்கிய பயணம் தான் இது. தமிழ் தேசியத்துக்கு நமக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். தமிழ் தேசியம்னா என்ன, தமிழருக்கான இறையாண்மைனா என்ன, தமிழருடைய வாழ்வியல்னா என்ன, தமிழருடைய கலாச்சாரம்னா என்ன, தமிழருடைய பண்பாடுனா என்ன, தமிழருடைய நாகரிகம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பேசுறோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த சேனலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஐடியா இருக்கும். இதை நோக்கிய ஒரு பயணமாக தான் தமிழ் தேசியம்ங்கிறது இருக்கணும். இதை நோக்கி தான் நான் பயணப்படுறேன். இதை நோக்கிய ஒரு செயல் திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இது. அதை விட்டுட்டு அதான் சொல்றேன், தொடர்ச்சியாக அவதூறு மட்டும்தான். இப்போ இது என்னோட சுயலாபம்னா என்ன, இதில் சுயலாபம் எனக்கு என்ன இதில் இருக்குது சொல்லுங்கள். தமிழ் தேசியம் பேசுறதே யாருமே சுயலாபத்தோடலாம் பேச முடியாது. ஏன்னா இது பேசுறதுனால தான் பிரச்சனைகள் வரும், அரசியல் ப்ராப்ளம்கள் வரும், காழ்ப்புணர்ச்சினால நம்மளை போட்டு கடிச்சு குதறுவானுங்க. இவ்வளோத்தையும் எதிர்த்துட்டு தான் நம்ம இதை பேசுகிற மாதிரி இருக்கும். வழக்கு பதிவாகும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்,
பொருளாதாரத்தில் பெரிய அளவு அடி வாங்குவோம், நம்ம சூழலில் பெரிய அளவுக்கு இதையும் கடந்து தான் நம்ம தமிழ் தேசியம் பேசணும், நம்ம இனத்துக்காக நிற்கணும். அப்போ இதில் வந்து என்ன பெரிய லாபம் ஒருத்தர் அடைஞ்சிட முடியும்னு நம்புறீங்க? அப்படி என்ன லாபம் நான் அடைஞ்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நாங்கள் என்ன லாபம் நான் அடைந்து விட்டேன்? இது வரைக்கும் எதுவும் இல்லை. அப்போ எதை எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசிவிட்டு போவோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேசிக்கோங்க. இவங்கள மாதிரி சமரசம் பண்ணிக்கிட்டா வேணா வந்து நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. துரோகம்ங்கிறதுனா என்னன்னே எனக்கு தெரியல. துரோகம்ங்கிறது நம்ம கொண்ட கொள்கைக்கு நேர்மாறாக செயல்பட்டால் துரோகம். இப்போ பாரிசாலன் தான் கொண்ட கொள்கைக்கு எங்கே நேர்மாறாக செயல்படுறான் அதை சொல்லு முதல்ல. அதை சொல்லிட்டு நீ துரோகம் அது இதுன்னு சொல்லு. நீ இவங்களா வந்து யோசிச்சு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசாததெல்லாம் பேசுவானுங்களாம். அன்னைக்கு ஒருத்தன் பார்க்குறேன் ஒரு சேனல், இவங்கெல்லாம் இந்த வானவில் கலாச்சார கூட்டத்துக்கு பின்னாடி கை கட்டிட்டு ஆதாயம் கிடைக்குமான்னு பிஸ்கெட்டை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பானுங்க கொஞ்சம் பேர். அந்த பிஸ்கெட் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க, இப்போ கிடைக்க ஆரம்பிப்பாங்க. பாரி வந்து அதாவது இந்த சூழலியல் அரசியல்லாம் வந்து பேசுறது வந்து தேவையில்லை அப்படிங்கிறாரு. நான் பேசுனேன், சூழலியல் அரசியலுங்கிறது ஒரு செக்மெண்ட், அது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம் வேற, சூழலியல் வேற. இப்போ தமிழ் தேசியம் பேசும்பொழுது இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம்லாம் நமக்கும் இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது சூழலியலாம் நான் தொடவே மாட்டேன், அப்படியே காடாவே மாத்திடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது யாரும். அப்போ என்ன பண்ணுங்க, அப்போ ஏர்போர்ட்டே கட்ட மாட்டீங்களா? அப்போ சூழல் பாதிக்கப்படாதா? ஆனால் அதை சூழலியலை மனதில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது பாதிப்பு வராத மாதிரியான ஒரு அரசியலை நம்ம செய்யணும். இதை தமிழ் தேசியம் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, இதை யாரும் பேசலாம். இந்த அரசியலை நம்ம மட்டும்தான் நம்ம பேசுறது, நமக்கான உரிமையை நம்ம பேசுறோம். ஆனா இது எக்ஸ்க்ளூசிவ் டு தமிழ் தேசியம் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவான தமிழ் தேசிய பாலிடிக்ஸ் கிடையாது. புரியுதா? புரியுது. இதை நாளைக்கு வைக்கோம் கூட பேசலாம். ஆமா, மரங்களை காப்போம், இயற்கையை காப்போம், யார் வேணாலும் பேசலாம். விஜய் கூட பேசலாம், நாளைக்கு யாரும் பேசலாம். இது பேசுறது உடனே அவங்க பேசுவார்களாம் செய்வார்களா? இது இப்போ நீங்க பேசித்தானே இருக்கீங்க. ஆமா, பேசுறீங்க, செய்வீங்களா செய்யலையாங்கிறதுலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் தெரியும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்த்துக்கள். அதே போல் இப்போ ஏடிஎம்கே வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி தஞ்சை பகுதியை அறிவிச்சாங்க, மீத்தேன் ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறக்காக. இப்போ என்ன பண்ணலாம்? இயற்கையை காத்த மாமேதை எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு போட்டலாமாடா? அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்போ அதுக்காக தப்பான செயல்பாடா? ஆனால் எடப்பாடியால் அது பண்ண முடியுதே. எடப்பாடி திராவிடர் தானே, சுத்த திராவிடர் தானே சொல்லிக்கிட்டாரு, அவரால் அது பண்ண முடியுதே. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவேன்? அதுதான் சொல்றேன், இது தமிழ் தேசியத்துக்கான எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. புரியுது. நாளைக்கு எடப்பாடி பண்ண முடியும், நாளைக்கு யார் வேணாலும் பண்ண முடியும். புரியுதா? இன்னும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜபக்சே இருக்கான்ல, அவன் கொள்கை என்ன நினைக்கிறீங்க? ஞாபகம் இல்லையா? இயற்கை உரங்களை தவிர்த்து செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க இலங்கையில. என்ன பண்ணலாம்? புரியுதா? யாரும் பண்ணலாம், நல்லவனோ கெட்டவனோ அயோக்கியனோ எல்லாருமே இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லலாம், இந்த மாதிரியான அறிக்கைகளை விடலாம். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்னு ஒரு இடத்துல பேசியிருக்கேன், உடனே அதை திரிக்கிறானுங்களாம். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டாம்னு பாரி சொல்றாருங்க. புரியுதா? அவதூறில் வாழக்கூடிய ஒருவனும் அவனுடைய மனசாட்சிக்கே, உன் மனசாட்சிக்குள்ள ஒரு கண்ணாடி வை, உன் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மனசாட்சிக்குள்ள கண்ணாடியை வச்சுட்டு போய் மூஞ்சியை பாரு, உன் மூஞ்சியை நீயே போய் பாரு, உனக்கே காரித்து போயிடுவேன். அடுத்து ஒரு முக்கியமான கடைசியான கேள்வினா, இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து நீங்கள் இலுமினாட்டியோடைய கையால் இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து விஜய் வந்து அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரும்போது ஓகே அப்படின்ற மாதிரியும் சில இல்லை ஓகேன்னு சொல்ல. ஆனால் அது தமிழர்களுக்கு திமுக வீழணும்னு சொன்னேன். திமுக வீழ்றதுக்காக திமுக வீழணும். அப்போ நம்ம திமுக வீழ வேணாம்னு நினைக்கிறீங்களா நீங்களா? இல்லை திமுக வீழணும்ல. இது இவங்க சேர்ந்தா திமுக வீழுமா வீழாதா? வீழும் தானே, அதை தானே நான் சொன்னேன். இது யூகம் சொல்றது, இது விருப்பம் கிடையாது. ஆமா, புரியுதா? யூகம் சொல்றது ஒண்ணு, விருப்பம் சொல்றது ஒண்ணு, அதுக்கு ஆதரவாக செயல்படுறதுன்னு ஒண்ணு, இப்படி நடந்தா இப்படி நடக்கும்னு சொல்றது ஒண்ணு, பாசிபிலிட்டிஸ் சொல்றோம் அரசியல். ஏன்னா அரசியல கலந்தாயணும், அதுக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். ஆனா இதை வச்சுக்கிட்டு உடனே வந்து விஜயும் எடப்பாடியும் சேரணும்னு சொல்றாரு. நீ அப்படி சொன்னா சொல்லிக்கப்பா. வன்மத்துல சேர்ந்தா திமுக பெரிய பிரச்சனையா இருக்கும், திமுக பெரிய நஷ்டமாக அது அமையும் நம்ம சொன்னோம். ஆனா அவங்க சேருவாங்கன்னு கூட நம்ம சொல்லலை, சேர்ந்தால் அப்படின்னும். இன்னைக்கு அவங்க சேர்ந்தாங்களா? இல்ல. இப்ப மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப தனியாக நிற்கும் பொழுது திமுக ஒரு விதத்தை சாதகமாக அமைந்துவிட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, இப்ப புரியுதா?
அதே போல விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைச்சார், இதெல்லாம் வந்து அரசியலை பேசும் பொழுது நம்ம எல்லா பாசிபிலிட்டிலையும் அனலைஸ் பண்ணணும். ஒரு அனலிட்டிக்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கிட்டு நீ வந்து எதாவது கட்டமைச்சு பேசணும்னா நீ பேசிட்டு போ. இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் பெருசா பதில் கொடுத்துட்டு இருக்கணும்னு இல்ல. நம்ம தமிழ் தேசியம் பேசுபவர்கள், தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா நிக்கிறோம். இப்ப நம்ம போய் நாளைக்கு எடப்பாடியோடையோ, நாளைக்கு போய் விஜயோடையோ, நாளைக்கு வந்து வேற ஏதோ ஒரு திராவிடம் பேசுற இந்த தமிழ் தேசியத்தை ஏற்காத நபர்களோடய போய் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப நீங்க விமர்சனம் எங்களை வைங்க. அதை விட்டுட்டு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவதூறுகளை தூக்கிட்டு வந்துட்டு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தா இதை நம்ம ஏற்க முடியாது. அதுக்கு அந்த 10 ஃபேக் ஐடியா ஆரம்பிச்சுட்டு வரேன்னு சொன்னா இதெல்லாம் வெளிப்படையா நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் வந்து மற்ற அரசியல்வாதிகளால இல்ல மற்ற மக்களால எப்படி பார்க்கப்படும்? இது ஒரு வன்மமா போயிட்டு இருக்கு, வன்ம கூட்டம் மாதிரி பார்ப்போம். அப்படிதான் நீங்க பண்றீங்க. அது அந்த 10 ஃபேக் ஐடியா நம்மள கடிக்க தான் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால திமுக எல்லாம் பயப்படாதீங்க, திமுக எல்லாம் கடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வன்ம ஐடிகள் பலவும் திமுகவுக்கு மறைமுக சப்போர்ட்ஸ் தான். அதுக்கெல்லாம் அதே கருத்தியில் அதே கொள்கையை தான் பேசிட்டு அலைங்க. அவங்களும் திமுகவும் வந்து எடுத்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியோட இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு தானங்க இருக்கோம். மக்கள்ல கொஞ்சம் அறிவார்ந்த மக்கள் இருப்பாங்க. அந்த அறிவார்ந்த மக்கள் நம்ம கூட இருந்தால் போதும். ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கும். அந்த முட்டாள் கூட்டம் ஒவ்வொரு முறையும் ஸ்டாலினுக்கு, ஒவ்வொரு முறை எடப்பாடிக்கு, ஒவ்வொரு முறை விஜய்க்குன்னு மாறி போகட்டும். நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. அறிவார்ந்த கூட்டம் எது சரியான அரசியலோ அது பக்கத்தில் நிற்கட்டும். நமக்கு தேவையான அரசியலை பேசுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு தமிழ் தேசிய இயக்கம் இந்த நடைமுறைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்ற அந்த தமிழ் தேசிய இயக்கத்தை அடிப்போம். அதான் ஒண்ணு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணனையும் அடிப்போம். தமிழ் தேசியத்துக்கு ஒண்ணுன்னா யாரையும் அடிப்போம். அவ்வளவுதான் விஷயம். அதான் சொல்றேன். ரொம்ப நன்றி.